அதிர்ச்சி வீடியோ. நமது உடல் ஆரோக்கியமா இருக்க வேணும்னா உடல்ல உள்ள அனைத்து பாகங்களும் நன்றாக வேலை செய்ய வேணுங்க. அதுல சில குறிப்பிட்ட முக்கியமான உறுப்புகள்ல ஒன்றான சிறுநீரகத்துல ஒரு சிறிய பிரச்சனை ஏற்பட்டாலும் அது நமது உடல்ல ஒட்டுமொத்த உறுப்புகளையும் பாதிக்க செய்து விடுது. அந்த வகையில சிறுநீரகத்துல ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு அன்றாடம் நமது வாழ்க்கையில மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள்ல என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்த வேணும்னு நாங்க பார்க்க போறோம். சிறுநீரகத்தின் சிறப்பான தொழிற்பாட்டுக்கு பேக்கிங் சோடா பெரிதும் உதவுங்க. எனவே ஒரு கப் தண்ணீர்ல சிறிதளவு பேக்கிங் சோடாவை கலந்து குடித்து வந்தா நமது உடல்ல உள்ள சிறுநீரகத்தோட ஆரோக்கியம் ரொம்பவே மேம்படும். நாம் எப்போதும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி இன்றியமையாத ஒன்றா விளங்குதுங்க. எனவே சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்தை அதிகரிக்க சில உடற்பயிற்சிகளை அன்றாடம் செய்து வருவது மிகவும் சிறந்தது. நமது உடலை அடிக்கடி மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் அவசியங்க. அதிலும் குறிப்பா 30 வயதுக்கு மேல் ஒவ்வொரு ஆண்டும் நமது சிறுநீரகங்களை பரிசோதனை செய்து கொள்ள வேணும். நமது உடல்ல ஓடும் ரத்தத்துல உள்ள சர்க்கரையின் அளவை எப்போதுமே கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்க வச்சுக்கொள்ள வேணும். ஏன்னா சர்க்கரை நோய் ஏற்பட்டா சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் எளிதா தொற்றிக்கொள்ளுங்க. புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தா அவங்களுக்கு சிறுநீரக தொற்றுக்கள் எளிதில் தொற்றிக்கொள்ளும். எனவே அதிகமா புகைப்பிடிக்கும் பழக்கத்தை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லதுங்க. ஆரோக்கியமான சிறுநீரகத்தின் தொழிற்பாட்டுக்கு நீர் சத்து மிக மிக அவசியங்க. எனவே தினமும் நீர் சத்துக்கள் அதிகம் உள்ள பழங்கள் மற்றும் காய்கறிகள் உணவுல சேர்த்துக்கொள்ள வேணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.